கடலூர் மாவட்டம் பேர்பெரியான்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான ரவுடி அசோக்குமார் என்பவரின் வங்கிக் கணக்கிற்கு ஒரே மாதத்தில் 2.5 கோடி ரூபாய் வரவு வந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் லசிராஜா வழங்க கேட்கலாம். லசிராஜா, வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கடலூர் மாவட்டம் பேர்பெரியான்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த அசோக்குமார் இவர் சரித்திர பதிவிட உள்ளார். ரவுடி அசோக்குமார் மீது கொலை, அடியடி வழக்கு 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. இவர் பண்ருட்டி அருகே உள்ள முத்தாண்டிக்குப்பம் கால வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்துள்ளார். இந்த வங்கிக்கு கடந்த ஜூலை மாதம் மட்டும் 2.5 கோடி ரூபாய் பணம் வந்துள்ளது. 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம் என ஒரே மாதத்தில் 2.5 கோடி வந்ததால் வங்கி நிர்வாகத்திற்கு சந்தேகம் ஏற்பட்டது. இது குறித்து வங்கி நிர்வாகம் அசோக்குமாரிடம் கேட்டபோது தான் பங்குச்சந்தையில் முதலீடு செய்த பணம் அதிலிருந்து வந்த தொகை என்பதை தெரிவித்துள்ளார். ஆனால் வங்கி அதிகாரிகள் அதனை சோதனை செய்த போது பங்குச்சந்தை முதலீட்டில் இருந்து வரவில்லை என்பது தெரிய வந்தது. வங்கி நிர்வாகம் காவல்துறையிடம் புகார் அளித்த நிலையில் உடனடியாக தனது நண்பர்கள் 7 பேர் கணக்கிற்கு 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆன்லைன் மூலம் அசோக்குமார் அனுப்பியுள்ளார். 50 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் தற்போது உள்ள நிலையில் வங்கி கணக்கினை போலீசார் முடக்கியுள்ளனர். மேலும் அசோக்குமார் தலைமறையாகிவிட்ட நிலையில் அவர் பணம் அனுப்பிய 7 பேரிடம் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாருடன் இணைந்து சைபர் பிரிவு போலீசாரும் விசாரணை தீவிரப்படுத்தியுள்ளனர். நேர்மையான முறையில் இந்த பணம் வந்திருந்தால் அசோக்குமார் தலைமறைவாக வேண்டிய காரணமில்லை என்பதால் போலீசாரின் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ரவுடியின் வங்கி கணக்கிற்கு 2.5 கோடி ரூபாய் அந்த சம்பவம் காவல்துறையின் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது.